1.5 வருஷம் இருக்குது. அதனால டைம் நிறைய இருக்கு. யார் யார் வருவாங்க போறாங்கன்றதால இன்னும் கால ரொம்ப உள்ளாட்சி தேர்தலுக்கான தேர்தல் அதிகாரப்பூர்வமாக தலைமை கழகம் எந்த லாங்குவேஜ் யாரும் தமிழ்நாடு என்பது தமிழுக்கு தான் முதல் முக்கியத்துவம். அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தான். அதனால இந்தியை திணிக்கிறாங்க அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக இருக்கு. ஒருத்தர் விரும்பினா மட்டும்தான் அந்த லாங்குவேஜை கற்றுக்க முடியும். யாரும் இங்கே எதையும் திணிக்க முடியாது. சரிங்களா? அதே மாதிரி கஸ்தூரியை பற்றி ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். கஸ்தூரி அவங்க பேச தெரியாம ஏதோ பேசி மிகப்பெரிய ஒரு சிக்கல் தான் அவங்க மாட்டாங்க. அவங்களே இருக்கும்போது ஒரு பெண்களை பற்றி அவ்வளவு தூரம் அவதூறாக பேசியது உண்மையில் கண்டிக்கத்தக்கது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் ஒரு பெண். இன்னைக்கு அவங்கள மாதிரி எத்தனையோ தலைவர்கள் என்னென்னமோ பேசியிருக்காங்க. அவங்களையெல்லாம் கைது பண்ணாத இந்த அரசு எதுக்காக கஸ்தூரியை மட்டும் இவ்வளோ தூரம் வன்மமாக கைது செய்து அவங்க ஜட்ஜி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, நான் பேசினது தவறுன்னு சொல்றாங்க. அதற்கு பிறகும் அவங்க ஏதோ பெரிய ஒரு தீவிரவாதியை போய் பிடிக்கிற மாதிரி ஹைதராபாத்ல போய் பிடிச்சி கொண்டு வந்து இன்னைக்கு சிங்கிள் பேரண்ட் என் குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க மேல இந்த அளவு கடுமையாக ஒரு சட்டம் பாய்ச்சிருக்கிறது உண்மையிலே வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஒரு பெண்ணாக கஸ்தூரிக்கு நிச்சயமாக நடந்தது அநியாயம் என்பதை நான் பதிய வைக்கிறேன். வெகு விரைவில் அவர்கள் வெளியே வரணும். அதிமுக இதுக்கான பதில் நீங்க அவர்கிட்ட கேட்கணும். சரிங்களா? அவர் தில்லிகள்ல இருந்து ஒரு கருத்து சொன்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஏன் அப்படி சொன்னாரு அண்ணன் கேட்கணும். சரிங்களா?